முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், வீட்டிலே விதவிதமா ஊறுகாய் வாங்கி வச்சால் குபேரன் உங்களுக்கு செல்வத்தை கொட்டி கொடுப்பாராம். ஏன் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் செல்வம் சேர வேண்டும் என்று என்னென்னவோ செய்கிறோம். ஆனால் நாம் செய்ய தவிர்க்கிற சின்ன சின்ன வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பாரம்பரிய ஆன்மீக வழிமுறைகளும் நம் கைகளில் பணம் தங்காமல் செய்து விடுகின்றன. அவற்றை சரி செய்து எப்படி எளிமையாக செல்வ வளத்தை பெருக்கலாம் என்று பார்ப்போம். வாருங்கள். எப்படி பணம் சேர்ப்பது? பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நாய் பேயாக இரவு பகலாக அலையும் நிறைய பேரை பார்த்திருப்போம். சிலரோ மிகவும் கடின உழைப்பால் செல்வத்தை பெருக்க நினைப்பார்கள். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கை நிறைய சம்பாதித்தாலும் பண பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்க இயலாது. அதிலும் நிறைய பேருக்கு என்ன செய்தாலும் பணம் கையில் தங்குவதே இல்லை. அவர்களும் பணம் சேமிக்க என்னென்னவோ செய்து பார்த்தாலும் கைக்கு வருவது வாய்க்கு எட்டாமல் போய்விடுகிறது. அந்த லிஸ்டில் நீங்களும் இருக்கிறீர்களா? நானும் இருக்கிறேன். அப்போது உங்கள் வீட்டில் இதை போன்ற சின்ன சின்ன மாற்றங்களை செய்யுங்கள். நானும் செய்து வருகிறேன். குபேரன் உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அது ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காலியாகும் கஜானா. சம்பாதிக்கும் பணத்தினை சேமித்து வைத்து சிறுக சிறுக செலவு செய்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு செலவு மொத்தமாக வந்து வீட்டில் இருக்கும் கஜானாவை காலி செய்து விடுகிறது. கை நிறைய சம்பாதித்து பணத்தினை ஒரு பக்கம் சேமித்து வைத்தாலும் மறுபக்கம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லும் சில வழிகளையும் கொஞ்சம் பின்பற்றினால் உங்கள் வீட்டில் செல்வம் கொழிக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 10 விஷயங்களைத்தான். குபேர வழிபாடு. வியாழக்கிழமை நாள் என்பது குருவான தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் உகந்த நாள் மட்டுமல்ல, குபேரனை வழிபடுவதற்கும் இதுதான் சிறப்புக்குரிய நாள். அதனால் வியாழக்கிழமை நாளில் குபேர காலத்தில் குபேரனை வழிபட்டு வந்தால் பணம் பெருகும். அதனால் மறக்காமல் தட்சிணாமூர்த்தியுடன் சேர்த்து குபேரனையும் வழிபட மறந்து விடாதீர்கள். லக்ஷ்மி வழிபாடு. வீட்டில் பொதுவாக மாலை நேரங்களில் காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபடுவதை பெண்கள் வழக்கமாக கொண்டிருப்பார்கள். அப்படி ஏற்றும் காமாட்சி விளக்கில் மகாலட்சுமிக்கு பிடித்த டைமண்ட் கற்கண்டை சிறிது எடுத்து போட்டு அதில் தீபம் ஏற்ற லட்சுமி கடாசம் முழுமையாக உங்கள் வீட்டிற்கு வரும். புறா வளர்ப்பது. பொதுவாக வீடுகளில் புறா வளர்ப்பது நல்லது கெட்டது என இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. ஆனால் நிறைய சாஸ்திரங்களின் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்கலாம். அப்படி வெள்ளை புறாக்களை வளர்த்து வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும். ஊறுகாய். வீட்டில் பலவித ஊறுகாய்கள் வாங்கி வைத்திருங்கள் என்றால் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் என்பதே வராதாம். செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்குமாம். அப்படித்தான் குபேரன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வாரி வழங்குவாராம். அது ஏன் ஊறுகாய் என்று நீங்கள் கேட்கலாம். பொதுவாக குபேரன் உப்பு அதிகமாக இருக்கும் உணவுகள் மற்றும் ஊறுகாயை விரும்பி சாப்பிடுவாராம். அதனால் நீங்கள் வீட்டில் எவ்வளவு விதவிதமாக ஊறுகாய் வாங்கி வைக்கிறீர்களோ அவ்வளவு செல்வ வளம் பெருகுமாம். குபேரன் உங்கள் வீட்டிலேயே குடியிருப்பாராம். தண்ணீர் தானம். தமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் குடிப்பதற்காக நிறைய சொம்பில் கொடுங்கள். பின் மஞ்சள் குங்குமம் வைத்து தரவும். இதனால் ஜென்மாந்திர தரித்திரமாக இருந்தாலும் தீர்ந்து பணவரவு உண்டாகுமாம். ஒரு பெண்ணின் தாகம் தீர்த்த புண்ணியமும் வாழ்த்தும் உங்களை வந்து சேரும். நேர்கோலம். அதிகாலையில் எழுந்ததும் பெண்கள் வாசல் கழுவி கோலம் போடுவது வழக்கம். அதிலும் அமாவாசை நாட்கள் என்றால் வழிபாட்டிற்கு உரிய நாள் தானே என்று நினைத்து ஸ்பெஷல் கோலங்கள் போட்டு வைப்பார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது. பூஜையை காலை பொழுதில் செய்யக்கூடாது. பிதர்களாகிய முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும். அப்படி செய்தால் உங்களுக்கு எல்லா செல்வ வளமும் உண்டாகி பலன் தரும்.
பொதுவாக வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் ஆகியவற்றை யார் கேட்டாலும் தானமாக தரக்கூடாது. உப்பு தெரியும், ஆனால் பாலும் தயிரும் தரக்கூடாதாம். பெரும்பாலான பெண்கள் தூங்க செல்லும் வேளையில் உரை தயிருக்காக கிண்ணத்தை தூக்கி கொண்டு வீடு வீடாக ஏறி இறங்குவார்கள். இனி நீங்களும் அப்படி செய்யாதீர்கள். யாருக்கும் கொடுக்காதீர்கள். கையில் இருக்கும் பணம் கூட ஓடிவிடுமாம். கோமியம். அடுத்தது, பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும், வீட்டில் தெளிக்கவும். இதை தொடர்ந்து 45 நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும். அதை போல பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வரும். பாசி பருப்பு மிகவும் சுவையானது, ஆரோக்கியமானது என நாம் ரசித்து சாப்பிடும் பாசிப்பருப்பு நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்குமாம். பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலை அடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை தீருமாம். எதுவுமே மூட நம்பிக்கை என்று நினைத்தால் மூடநம்பிக்கை, நம்பிக்கை என்று செய்தால் நிச்சயம் வெற்றி. இதை நம்பிக்கையோடு செய்து பலனை பெறவும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.